நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க பல இன்னல்களை தாங்கி சிறைக்காற்றை சுவாதித்து உயிர் நீத்த தியாகிகளுக்கு நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பேருந்து நிலையத்தில் தாயகம் மக்கள் எழுச்சி அமைப்பு சார்பில் 26ஆம் ஆண்டு வீரவணக்கம் விழாவும் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் வாஜ்பாய் R.K. மூர்த்தி தலைமையில் நடந்தது. திருப்பூர் மாவட்ட துணை மேயர் R. சுப்பிரமணியன், அகில இந்திய பார்வர்டு பிளாக் மண்டல தலைவர் R. அன்பு ரமேஷ் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அம்பாள் செந்தில், வேலூர் மணி, கராத்தே மணி, பிரகாஷ், NMK தண்டபாணி மாவட்ட செயலாளர், மாநில துணைத்தலைவர் P. தனலட்சுமி, திருப்பூர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் V. சுகன்யா, மாநில ஒருங்கிணைப்பாளர் M. செல்வமாய் வரவேற்றார். மாநில விவசாய அணி தலைவர் R. முருகன், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் R. முகம்மது ராஜா, தேசிய முன்னேற்ற கழகம் மாநகர கழக செயலாளர் M. ரவிசங்கர், மாநகர கழக மகளிர் அணி செயலாளர் R. மாரி தேவி மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நாடாளு மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இப்போது நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நம்மளாம் சந்தோஷப்பட தேவையே இல்லை. ஏன்னா சுதந்திரமே நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கல. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம நாட்டை நம்ம முன்னோர்கள் மிக போராட்டம் உயிரிழப்பு எத்தனையோ பெண்களிலிருந்து ஆண்கள் வரைக்கும் போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் அந்த சுதந்திரம் இப்போ இருக்குதான்னு சந்தேகமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டுட்டு இருக்கிற ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியும் சரி, யார் நம்ம நாட்டை நல்லபடியாக முன்னோர்கள் மாதிரி பாதுகாத்து வரா? ஒருத்தருமே கிடையாது. பேருக்கு தாய்நாடு, தாய்மார்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாடு நம்ம நாடிப்போம். பெண்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு? 3 வயது சிறுமியிலிருந்து 60 வயது மூதாட்டி வரைக்கும் சீரழித்து கொலை செய்யப்பட்ட அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு தாயக மக்கள் எழுச்சி அமைப்பின் மாநில நிறுவன தலைவரான R.K. மூர்த்தியின் வணக்கங்கள். இது பார்த்தீங்கன்னா 26ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் வீர மரணமடைந்த நமக்காக நம்ம மக்களுக்காக வீர மரணமடைந்த அனைத்து தியாகிகளுக்கும், இந்தியாவிற்காக வீர மரணமடைந்த அனைத்து தியாக செம்மல்களின் 26ஆம் ஆண்டு விழாவும் 78ஆம் ஆண்டு சுதந்திர விழாவும் பிரகாசமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக இன்று எத்தனையோ குடும்பத்தில் ஒவ்வொரு வெவ்வேறு துறையில் வாழ்கிறீர்கள், எத்தனை கட்சிகளில் இருக்கிறீர்கள், எனக்கு அது முக்கியமல்ல. மொத்தத்தில் இந்தியனாக வாழ வேண்டும் என்றால் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைத்து பாருங்கள். அவர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி அனைத்திற்கும் அப்பாற்பட்டு பிரிட்டிஷ்காரனை அழித்து விரட்டிய முதியோர்கள், நம் முப்பாட்டர்கள். அவங்கள் வயிற்றில் பிறந்த ஒவ்வொருவரும் மானத்தோடும் வீரத்தோடும் வாழுங்கள். முதலில். இரண்டாவதாக காசுக்கு அடிமையாகாதீர்கள். காசு பணம் என்றால்
மீண்டும் சுதந்திர போராட்டம் உதிக்க வேண்டாம், மீண்டும் தியாகிகள் உருவாக வேண்டாம். உங்களுக்கு மத ஒற்றுமை, ஜாதி ஒற்றுமை ஏற்படுத்தி வேற்றுமை இல்லாமல் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.